Friends, உங்கள் எல்லாருக்கும் good evening. Actually wanted to release this in the morning, but முடியல. So I thought I'll take time and then talk to you leisurely in the evening. So இப்போ டைம் கிடச்சிது. Two things came up to my mind outside of the subject that I will talk about in a while. ஒன்று வந்து the onslaught of summer. We are just nearing May. நாளையிலேருந்து மே இல்லையா. ஸோ பிட்வீன் May 4 through May 21st ஐ திங்க் அரௌண்ட் 21 days நம்ம மெட்ராஸில் கத்திரி வெயிலோட தாக்கம் பயங்கரமாக இருக்கும். ஸோ உங்களை எல்லாரையும் நான் வேண்டிக்கிறது என்னென்னா, ஸ்டே ஹோம் ஆஸ் லாங் ஆஸ் பாசிபிள். தோஸ் ஆஃப் யூ ஆர் அவுட் இன் தி ஓப்பன் ஆன் ஒர்க் ஆர் எனி திங், keep yourself completely hydrated. Have a water bottle with you and take a lot of water whenever possible. Take a lot of fruit juice, whatsoever that keeps you hydrated. பண்ணுங்க. Secondly, the ongoing IPL match, playoff session almost we are nearing. You know who are being qualified, who are not. இதில் ஒரு விஷயம் எனக்கு புலன்பட்டது என்னென்னா, you have to be a performer in this game. You cannot simply be a player and then just play for the heck of playing. A team that played their match, they have not shown any progression in this tournament, whereas those who have performed, they have shown progression. Teams that were in the bottom end, they have come up in no time. So that's as a result of performance. So இதில் எனக்கு என்ன புலப்பட்டது என்னென்னா, even in life you need to be a performer. You cannot simply play your game, right? நம்ம பிறந்திருக்கோம், கொடுத்த வாழ்க்கையை வாழுறோம், அப்புறம் வாழ்க்கை முடிஞ்சுன்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல், we should have an aim, something that our generation will talk about, our future will talk about, our family will talk about. So this, இந்த பையன் இப்படி பண்ணி நான் இந்த மாதிரி பிறந்தான், he did. So we should do something substantial for our own happiness. இது வந்து நம்ம ஒரு பர்பஸ்ன்னு சொல்கிறோம். வாழ்க்கையில் ஒரு பர்பஸோடு தான் நம்ம வாழணும். ஸோ வாட் இஸ் யுவர் பர்பஸ்? அதை நீங்கள் தேடுங்க. டேக் கிரேட் எக்ஸாம்பிள்ஸ். ஜேஆர்டி டாட்டா எடுத்துக்கோங்க, கர்னல் சாண்டர்ஸ் எடுத்துக்கோங்க, கேஎஃப்சி ஃபவுண்டர். இவங்கெல்லாம் வந்து தே கிரியேட்டட் சம்திங் ரியலி பிக். அவங்களாம் இப்போ இல்லை, நம்மளை விட்டு போயிட்டாங்க. பட் வாட் எவர் தே ஹவ் கிரியேட்டட் ஆர் பீயிங் ஸ்போக்கன் அபவுட். இல்லையா? இன்றைக்கி வந்து உலகம் பூரா டாட்டாவுக்கு தெரியாத ஆளே இல்லை. இன்றைக்கி தேர் லார்ஜ் ஆர்கனைசேஷன் இந்த கண்ட்ரி. இந்தியாவினுடைய ஒரு பெரிய மகா ரத்னம்னு சொல்லலாம். சிமிலர்லி கர்னல் சாண்டர்ஸ் அவர் நிறுவன இந்த கேஎஃப்சிங்கிற அந்த நிறுவனம் உலகத்தில் மூளை முடக்கில் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ வி ஷுட் ஹாவ் அவர் பர்பஸ் இன் லைஃப். இந்த பர்பஸ் அடையணும்னா என்ன பண்ணணும்? வி ஷுட் பி ஃபோக்கஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். நமக்கு தேவையானது என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, அதில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். வி ஷுட் நாட் பி கெட் டீரெயில்டு. நம்ம வர தடங்களை பார்த்தோ அல்லது நமக்கு ஏற்படுற அந்த இன்னல்களை பார்த்தோ நம்ம டீரெயில் ஆகிடாமல் நம்மளுடைய ஃபோக்கஸில் நம்ம தனித்துவமாக ஃபோக்கஸ்டாக நம்ம ட்ராவல் பண்ணணும். ரெண்டாவது வந்து நம்ம கமிட்டடாக இருக்கணும். நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதில் வந்து நம்ம கமிட்டடாக உறுதியாக இருக்கணும். மூணாவது வந்து நெறிமுறைகள் பார்த்து நம்ம எது செஞ்சாலுமே கூட we should not give up on our principles and ethics. We should live by our principles. நிறைய ஷார்ட்கட்ஸ் நமக்கு லைஃப்பில் வரும். இன்றைக்கி வந்து ஷார்ட்கட்ஸ் இல்லாத விஷயங்களே இல்லை இல்லையா? நேராக போகிறதுக்கு தான் கஷ்டம். ஷார்ட்கட் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இதுவும் அந்த ஷார்ட்கட்ஸுக்கெல்லாம் இது கொடுக்காம, இடம் கொடுக்காம நம்ம நேராக போகிறதுக்கு உண்டான வழிகளை தேடணும். ட்ரை டு பி ஆஸ் ட்ரூத்ஃபுல் ஆஸ் பாசிபிள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எஸ்பெஷலி இன் சேல்ஸ், பிகாஸ் ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் இயர்ஸ் இன் சேல்ஸ், உண்மையை சொல்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா தே ஆல் லுக் அட் அ சேல்ஸ் க்ளோஷர். ஸோ அந்த சேல்ஸ் க்ளோஷரை பற்றி தான் எல்லாருமே பண்ணுறாங்களே தவிர நோபடி ஆக்சுவலி டாக்ஸ் அபவுட் வாட் இஸ் யுவர் ரிக்குவயர்மெண்ட் ஆஸ் அ கஸ்டமர். உங்களோட தேவை என்ன, அந்த தேவையை என்னால் எப்படி பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது யாரும் பார்க்குறதில்ல. ஸோ பி ட்ரூத்ஃபுல் டு வாட் யூ டூ. ஸோ என்னோட ஐடியா, அப்ஜெக்டிவ் ஆஃப் ஸ்டார்டிங் திஸ் சேனல் இன் இட் செல்ஃப் இஸ் டு ஹெல்ப் யங்ஸ்டர்ஸ் டு எக்ஸல் இன் சேல்ஸ். So I'm taking you through different subjects to have some connection. So as you keep moving along, you will be able to see more on sales related topics. So I appreciate you guys ask me questions. Let's have a healthy discussion and then see how we can progress in life. So thank you so much, and I wish you all a great summer. Take care of yourself. Bye bye.